வணக்கம். இப்போது நாம் பார்ப்பது திரைக்காணத்தின் பார்ட்டு 3. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஜென்ரலாக ஒன்று டீல் பண்ணிட்டோம். இதுக்கு முன்னே சொன்னது 2வது பார்ட். இப்பொழுது சொல்ல போவது 3வது பார்ட். திரைக்காணம் பார்ட் 3. அதாவது நமது உடலில் உள்ள அங்கங்களை கீழ்கண்டவாறு, அதாவது வலது இடது பாகங்களாக பிரித்து மொத்தம் 36 அங்க விவாகங்களாக அவர்கள் பிரித்திருக்கிறார்கள். அப்போது முதல் திரைக்காணம் முன்பே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். முதல் திரைக்காணம் ஒரு 12 கட்டம் போட்டுக்கொண்டு அதுக்கு சென்டராக முதல் திரைக்காணம் இல்லை ஹெட்டிங் மாதிரி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அதில் லக்னம், உதாரணம் நம்ம மேஷ லக்னத்தில் பிறந்ததாக வைத்துக்கொள்ளும். இப்போது நான் சொல்லப்போகும் பட்டியலை வரிசையாக ஃபில்லப் பண்ணி கொண்டு வர வேணும். இல்லாட்டி நீங்கள் ஜென்ரலாக தனியாக எழுதிங்க 1 2 12, அப்புறமேல் நீங்கள் மேஷத்தை லக்னம்னா 1ன்னு வச்சுட்டு இதுலேருந்து அதை வந்து ஷிஃப்ட் பண்ணி எழுதிடுங்க, அவ்வளோதான். ஆக இப்போ அந்த சார்ட் எண் 1ஆம் திரைக்காணம் ஒரு 12 நம்பர் போட்டுக்கிறீங்க. அப்போ நான் அதை ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு வரேன், எழுதிக்கிங்க. எண் 1 சிரசு, எண் 2 வலது கண், எண் 3 வலது செவி, எண் 4 வலது மூக்கு, எண் 5 வலது கன்னம், எண் 6 வலது பிடரி, எண் 7 மோவாய்க்கட்டை, எண் 8 இடது பிடரி, எண் 9 இடது கன்னம், எண் 10 இடது மூக்கு, எண் 11 இடது செவி, எண் 12 இடது கண். ஆக இப்போ 12 சொல்லிவிட்டோம். இப்போ நீங்கள் என்ன செய்ய வேணும்னால், திரைக்காண கட்டம் குறித்தீர்களோ 1வது திரைக்காணம் அப்படின்னு போட்டு அதில் அந்த லக்னம் மேஷம் என்று சொன்னோம் இல்லையா, அந்த மேஷத்தில் சிரசு, அடுத்தது ரிஷபத்தில் வலது கண், மிதுனத்தில் வலது செவி, கடகத்தில் வலது மூக்கு, சிம்மத்தில் வலது கண், அடுத்தது கன்னியில் வலது பிடரை, துலாத்தில் மோவாக்கட்டை, விருச்சிகத்தில் இடது பிடரை, தனுசில் இடது கன்னம், மகரத்தில் இடது மூக்கு, கும்பத்தில் இடது செவி, மீனத்தில் இடது கண். ஆக அந்த மேஷம் லக்னம் முதல் சிரசிலிருந்து இடதுகண் 12 வரை ஃபுல்லப் பண்ணிட்டீங்க. இது ஃபஸ்ட் திரைக்காணம். இப்பொழுது புரிந்து கொண்டீர்கள். அதனால் உங்களுக்கு இந்த 2வது திரைக்காணத்தை ஃபில்லப் பண்ணுவது மிக எளிது. குறித்து கொண்டு அழகாக செய்து விடுவீர்கள். என்றால் உங்களுக்கு முதல்ல சொல்லி கொடுத்துட்டோம் என்னென்னு. அப்போது இந்த 2வது திரைக்காணம் என்ற ஒரு கட்டம் முன்பு போல் 12 போட்டுக்கொள்ளுங்கள். லக்னம் மேஷம் வந்தால் மேஷம்னு போட்டுங்க. இப்போ அதை வரிசையிலே கிரமமாக சொல்லி வருகிறேன். 2வது திரைக்காணம் கேட்லாக். நம்பர் 1ஆம் நம்பர் கழுத்து, நம்பர் 2 வலது புஜம், நம்பர் 3 வலது விலா, நம்பர் 4 வலது மார்பு, நம்பர் 5 வலது இருதயம், நம்பர் 6 வலது வயிறு, நம்பர் 7 உந்தி அதாவது வயிறு, அடுத்தது நம்பர் 8 இடது வயிறு, அடுத்தது நம்பர் 9 இடது இருதயம், நம்பர் 10 இடது மார்பு, அடுத்தது நம்பர் 11 இடது விலா, அடுத்தது நம்பர் 12 இடது புஜம். இப்பொழுது இந்த 2வது திரைக்காண கட்டத்தில் மேஷம் என்று இருக்கிறதோ குறித்து கொண்டே முதலில் கழுத்து, அதை குறித்து கொள்ள வேண்டும். அப்புறம் ரிஷபத்தில் வலது புஜம், இப்படி வரிசலாக கொண்டாந்து கடைசியாக மீனத்தில் இடது புஜம் வரலாம் முடிச்சிடுறீங்க. ஆக 2 சார்ட் தயார் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு 3வது திரைக்காண சார்ட் இதே மாதிரி 12 போட்டுங்க. மேஷ லக்னம்னு ஒன்று போட்டுங்க. அடுத்தது படிக்கிறேன், இதை குறித்து கொள்ளுங்கள் 1 முதல் 12 வரை. 3வது திரைக்காண சார்ட்டிற்கானது. நம்பர் 1 அடி வயிறு, நம்பர் 2 வலது நிதம்பத்தட்டு அதாவது பட்டக்ஸ், நம்பர் 3 வலது பீஜம், நம்பர் 4 வலது தொடை, நம்பர் 5 வலது முழங்கால், நம்பர் 6 வலது கண்டைக்கால், நம்பர் 7 பாதம், அடுத்தது நம்பர் 8 இடது கண்டைக்கால், அடுத்தது நம்பர் 9 இடது முழங்கால், நம்பர் 10 இடது தொடை, நம்பர் 11 இடது பீஜம், நம்பர் 12 இடது நிதம்பத்தட்டு, அதான் பட்டக்ஸ் என்று சொல்லிவிட்டேன். ஆக இப்போ இந்த 3வது திரைக்காணத்தில் இதை மேஷத்தில் அடிவயிறு முதல் 12ஆம் மீனத்தில் இடது நிதம்பத்தட்டு வரை ஃபில்லப் பண்ணிக்கிட்டீங்க. ஆக 3 சார்ட் திரிகோண சார்ட் தயார் பண்ணிட்டீங்க. அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவென்றால், இந்த 3 சார்ட்டிலேயுமே உங்கள் ராசி கட்டத்தில் கிரக நிலை இருக்கும் அல்லவா, அதாவது மேஷத்தில் கேது இருக்கலாம்,
அல்லது சிம்மத்தில் குரு இருக்கலாம். இப்படி இருக்கிறதெல்லாம் இவைகளை அப்படியே காப்பி அடிக்கிற மாதிரி அந்த 3 சார்ட்லேயும் அப்படியே ஃபில்லப் பண்ணிவிடுங்க. அப்படியே ஃபில்லப் பண்ணும்போது அது ஒவ்வொரு கிரகமும் இந்த 3 சார்ட்லேயும் உடலில் ஒவ்வொரு பாகத்தில் விழும். அப்போ அந்த தசை நடக்கிறதா என்று பார்த்து கொள்ளுங்கள். அப்படி இருக்கும்போது அந்த தசை இருக்கும்போது இப்போ கை என்று வரும்போது கீறிட்டு ஒரு மார்க்கு, அந்த மார்க்கு இருக்கும், வெளுத்த மாதிரி ஸ்கின்னில் இருக்கிறது அது இருக்கும். அப்போ நீங்கள் கண்டுபிடித்து விடலாம் எது மார்க் ஆகிருக்கு. அப்படி இல்லை என்றால் அந்த மாதிரி ஒரு கிராச் ஆகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அப்போது நாம் புரிந்து கொள்ளலாம், ஒரு சுச்சுவேஷனை வச்சு நம்ம புரிஞ்சிக்கலாம். சப்போஸ் நம்ம கீழே இருக்கோம், கீழே நின்றுட்டு இருக்கோம், அப்போ நம்ம கால் பாதிக்கணும்னு இருக்குன்னு வைங்க, ஏதோ ஒரு பொருளை ஒருத்தர் எடுக்க சொல்கிறோம். அப்போ நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் நமது இந்த கண்டைக்காலில் ஏதாவது விழுந்து நம்ம மார்க் வந்துடும். அப்போ நம்ம எடுக்கும்போது ஜாக்கிரதையாக கையாளுவோம். ஆக இந்த மாதிரி தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதேமாதிரி ஒரு வெயிட் தூக்கும்போது நம்ம மீறி எல்லாம் தூக்கும்போது நம்ம மார்பில் கொண்டாந்து வெயிட்டை இறக்கிடக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி வி ஹவ் சீன் தட் இது இப்படி இருக்குன்ட்டு. ஏதாவது ஒரு பொருள், ஒரு மிஷினரி பொருளோ இல்லை ஒரு வெயிட்டான பொருளோ இல்லை ஒரு கூறு முள்ளு மாதிரி இருக்கிற பொருளோ இதெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். சின்ன ஒரு ஷார்ப் மெட்டீரியல்லாம் ஹேண்டில் பண்ணும்போது மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ நமக்கு தெரியுது அந்த தசாபதி எப்போ இது நிகழலாம், அப்போ நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அவ்வளோதான். அதுதான் மெடிக்கல். அவங்க மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் இதை கொண்டு போய் ஃபார்ம் பண்ணது அதுக்கு தான். அப்போ என்ன ஒன்று, இந்த டிசீஸை பற்றி அவங்க ஸ்டடி பண்ணுறதுக்கு இதுதான் அவங்களுக்கு கரெக்டான ப்ரூஃப். ஆக என்ன ஆகிறது, குரு என்பது ஒருத்தருக்கு தனுசில் போய் இருக்கிறதாக வைத்துக்கொள்வோம், குரு தசை நடக்கிறதாக வைத்துக்கொள்வோம். அதே குரு அதாவது அவருக்கு வேறு யாரோ ஒருவர் அவர் ஜாதகத்தில் துலாத்தில் இருக்கிறதாக வைத்துக்கொள்வோமே. அப்போது அவருக்கு இந்த வலது தொடை என்று அமைகிறது வைப்போம். அதில் போய் குரு இருக்கிறதாக வைத்துக்கொள்வோம். அப்போது என்ன ஆகும், ஆக்சுவலி அவங்களுக்கு ஒரு போன் பெயினோ இல்லை நர்வ், அதை லிகமெண்ட் என்பார்கள், அது அந்த மாதிரி ஏதாவது தொடையில் இழுத்துக்கிட்டு ஏதாவது ஓவராக இழுத்து அது அப்படியே ஸ்ட்ரெச் ஆகி தொங்கி போன மாதிரி ஒரு சுச்சுவேஷனோ அப்படி இப்படி வரும். அப்போ நாம் நமக்கு தெரியுது. ஸோ இந்த தசாபுத்தியில் நாம் இதை செய்யக்கூடாது. அதனால தான் அதை மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் கொண்டு போனாங்க. ஆக திரேகானம் என்பது ஒரு பார்ட் வரும்போது நம்ம அந்த கிரேக்க கதைப்படி அது ஒரு செக்ஷன், இது ஒரு செக்ஷன். அப்போ நீங்கள் மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அதோடு இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இந்தந்த ஒரு டிசீஸ் வரலாம் என்பது தெரியும், வந்தும் இருக்கலாம். அந்த நீங்கள் என்ன இப்போ நாம் ஒரு 40-50 வயசில் தான் இதை போய் நம்ம இந்த சார்ட்டை போடுறோம் பார்க்குறோன்னும் போது அப்போ பாஸ்ட் என்னன்னு தெரிஞ்சிடும். உதாரணமாக ஒரு இப்போ தான் வயசு ஒரு 60 ஆகிறது, அதற்கு போகிறார் என்று வைத்துக்கொள்வோம். அப்பொழுது அவருக்கு வயிறு இடது அடிவயிறு என்று வைத்துக்கொள்வோமே, அடிவயிறு அப்படின்னு ஒரு பாகம் இருக்கிறதாக வைத்துக்கொள்வோம். அதில் மார்க் இருக்கும் என்றால் அவர் சின்ன குழந்தையாக பிறக்கும்போது இந்த செல் ஃபார்மேஷனில் ஸ்கின் கொஞ்சம் அந்த இடம் வெளுத்த மாதிரி இருக்கும். அப்போ அந்த மார்க் அடி வயிற்றில் கிட்டத்தட்ட 2 இன்ச்சு to 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு நீளத்துக்கு அந்த மார்க் இருக்கும். அப்போ உங்களுக்கு தெரியும். அப்போ இதெல்லாம் எப்படி இது ஆக்சுவலாக இது கிரேக்கிலேருந்து வந்தது தான், கிரேக்க தேசத்திலிருந்து நாம் கொண்டு வந்தது தான். அவர்கள் அதை படமாக சித்தரித்து இப்படி சொல்லியிருந்தாங்க. அதை ஃபர்தராக இவங்க அதுக்கு மேலே கொஞ்சம் டெவலப் பண்ணி அதை மெடிக்கலுக்கு கொண்டு போனாங்க. ஆக இதெல்லாம் எப்படி அவர்களால் முடிகிறது என்பது நினைத்து கூட பார்க்க முடியாது. சயின்ஸில் இதுக்கெல்லாம் என்ன ஆன்சர் சொல்ல முடியும், இப்படி தான் இருக்கணும்னு அவங்க எப்படி அந்த காலத்தில் இதெல்லாம் ஒரு மைண்டில் உதித்து அதெல்லாம் அவங்க ரெக்கார்ட் பண்ணி அதை தலைமுறையாக அதை கொண்டு போகிறாங்க. அதை ஃப்யூச்சரில் வர்றவங்க அதை மெடிக்கல் அஸ்ட்ராலஜிக்கு கொண்டு போகிறாங்க. ஏன்னா கிரேக்கர்கள் மெடிக்கலில் ரொம்ப கைதேர்ந்தவர்கள், ஆப்ரேஷன்லாம் அவங்க செஞ்சுருக்காங்கன்னு அவங்க வரலாறுல இருக்குது. ஹிப்போக்ரட்டஸ் அவங்க நிறைய பேர், ஆர்கிமிடிஸ் அவங்கெல்லாம் பௌதிகெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு தெரியும். ஆர்கிமிடிஸ்லாம் அது என்னென்னமோ எவ்வளவோ இருக்குது. அவங்க முன்னோடி, எல்லாத்துலேயுமே முன்னோடி. நீங்கள் கிரேக்க ஸ்டோரி எடுத்து பார்த்தீங்கன்னா டாக்டர் அவங்க அந்த காலத்திலேயே அதெல்லாம் ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சித்திரங்கள் சொல்கின்றன, பிரமிட் சித்திரங்கள் சொல்கின்றன. பிரமிடில் உள்ள சித்திரங்களில் இது குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே மாதிரி இன்னொன்றும் பார்த்தால் வேடிக்கையாக இருக்கும். அவங்கள் பழக்கத்துக்கும் நமது பழக்கத்திற்கும் அந்த பழமொழியே வித்தியாசமாக இருக்கும். நம்ம எப்போதுமே மேலை நாட்டில் ஒன்று சொன்னால் அதை உல்ட்டா பண்ணி தான் நாம் செய்வோம். அதில் என்ன ஆகும்னா, அந்த பிரமிடு உள்ள எழுதிக்கிற சித்திரத்தில் ஒரு போட்டில் அந்த கடவுள் வரும், மறந்துட்டேன் லெட்டர், அந்த என்ன பண்ணும், இந்த இறந்த ஆவி இருக்கிறது இல்லையா, அவரை இட்டு கொண்டு போகும். ஓரளவு இட்டு கொண்டு போன பிறகு அது என்ன சொல்லும் என்றால் சொர்க்கத்துக்கு கொண்டு போகிறது என்று வைத்துக்கொள்ளும். ஒரு 3/4 தூரம் சென்ற பிறகு அது என்ன சொல்லும், என்ட்ரன்ஸ் வர்றதா வைத்துக்கொள்ளும். இதுவரையில் தான் என்னால் கொண்டு போக முடியும், இதற்கு மேல் முடியாது
பைசா கொடு. அந்த காலத்திலே இது இருந்திருக்கு. பைசா கொடு அப்படின்னுது. அதாவது நாம் என்ன சொல்வோம், அருளில்லாருக்கு இவ்வுலகமில்லை, பொருளில்லாருக்கு இவ்வுலகமில்லை, அருளில்லாருக்கு அவ்வுலகமில்லைன்னுவோம். அருள் இருந்தால் தான் நம்ம சொர்க்கத்துக்கு போவோம், அந்த இடம் உண்டு. பொருள் இருந்தால் தான் இங்கே வாழ முடியும்னுவோம். அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, பொருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. உள்டா, அப்படியே உள்டா. அவங்க என்ன செஞ்சாங்களோ அதையே தான் அப்படியே நாம் உள்டா பண்ணோம். அந்த காசை 2 கன்னத்திலையும் வைப்பார்கள், 2 கண்களிலும் வைப்பார்கள் அவர்கள் காசை, கிரேக்கர்கள். அதனால தான் அந்த பணம் என்ற ஒரு செல்வம் என்றது உண்டு அந்த இடத்துல வந்ததற்கு காரணம் அந்த 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 கடவுள் நான் சொல்கிறது அது என்னன்னு சொல்கிறது, அது சொல்ல நான் சொர்க்கத்துக்கு உன்னை கொண்டு போகும் என்றால் பைசா கொடு. ஸோ பொருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. நீ சொன்னால் அருள் இல்லாருக்கு இவ்வுலகம், இது கிரேக்க தத்துவம். அதை உல்ட்டா பண்ணி நாம் படிச்சிட்டோம். அருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, பொருள் இருக்க இது பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு நாங்கள் அப்படி உல்ட்டா பண்ணிட்டோம். எதை எடு கம்ப்ளீட்டாங்க. ஏன்னா ஒரிஜினாலிட்டின்னு என்ன காப்பி அடிச்சிருந்தேன். ஃப்ளஜரைசேஷன்னா ஒரு புக்கை பார்த்து அப்படியே அட்டை காப்பி அடித்து இன்னொரு புக்கு போட்டுருது, அதுதான் ஃப்ளஜரைசேஷன். ஸோ அந்த மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது நேர் மாதிரியாக நாம் இதுவும் ஒரு தத்துவம் கொண்டாடும் போது அவர்கள் ஒன்று ஒவ்வொரு விதமாக கொண்டாந்து விடுவார்கள். அப்போ இது நீங்கள் சிந்திக்க வேண்டியது தான் இருக்குது. அவங்க 2 காசாக நாம் ஒன்றே 1 காசு நெத்தியில், அவன் கண்ணில் வச்சானா நம்ம நெத்தியில் வைப்போம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இவங்க பாயிண்ட்டை தான். அதே மாதிரி நீங்கள் சொல்லுவாங்க, அவங்க உடம்பு ஃபுல்லாக சுற்றுனாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க, தலையை கட்டு, கையை கட்டு, காலை கட்டு, உடனே அதுலேயும் உள்ட்டான். ஆனால் காரணம் இருக்குது. ஏன்னா கட்ட விரலை ஏன் கட்டுகிறார்கள் என்று சொன்னால், அது சுக்கிர விரல். பந்த பாசத்தோடு நீ திரும்ப வந்துடக்கூடாது, ஒன்ஸ் ஃபார் ஆல் ப்ளீஸ் அப்படின்னு அவங்க தத்துவம். இப்போ நாம் இது செய்கிறோம், அந்த கட்டவரலை வச்சு கட்டவரல் என்ன, சுக்கிர விரல். அது சுக்கிரம் பந்தம் பாசத்துக்கு உள்ளது. அதை கட்டி விட்டால் என்ன அர்த்தம், அந்த பாசமே இருக்கக்கூடாது, பந்த பாசமும் இருக்கக்கூடாது என்று பந்து பண்ணுகிறார்கள், அவ்வளோதான். இதுதான். ஆக உங்களுக்கு அந்த தத்துவங்கள் மாறுபடுகின்றன, அந்த சடங்குகளும் மாறுபடுகின்றன. எல்லாமே மேலே நாயிட்டதோடு நம்ம எல்லாமே கொஞ்சம் அப்படி உல்ட்டா பண்ண மாதிரி தான் இருக்கும். நன்றி, வணக்கம். அடுத்து திரைகாணம் பலன் பார்ப்போம். அதாவது ஒவ்வொரு திரைகாணத்துக்கும், மேஷ திரைகாணத்துக்கு 3க்கு என்ன பலன், முதல் திரைகாணம், 2ஆம் திரைகாணம், 3ஆம் திரைகாணம், இப்படி வரிசையாக அந்த 12 ராசிகளுக்கும் உள்ள திரைகாண பலனை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன.